கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே இளைஞரின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி போலீசாரை கண்டித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் பழனிவேலிடம் கேட்கலாம். பழனிவேல், வணக்கம். தற்போது அங்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞரின் உறவினர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? தற்போதைய கள நிலவரங்களை விவரிங்க. வணக்கம். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே மருங்கூர் கீழக்கொல்லை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் மகன் ராஜ்குமார். இவர் நேற்று இரவு மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டியதாக நெய்வேலி டவுன்ஷிப் போலீசார் வழக்கு பதிவு செய்து இவரது இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை ராஜ்குமார் காவல் நிலையத்தின் அருகே சாலையில் அடிப்பட்ட நிலையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இதனை அறிந்த உறவினர்கள் வாலிபர் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அதிகாலை முதல் பண்ருட்டி கும்பகோணம் சாலை நெய்வேலி அருகே உள்ள வடக்குட்டி என்ற இடத்தில் குவிந்து அதிக அளவில் குவிந்துள்ளனர். இதனால் பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்த வாலிபரின் இருசக்கர வாகனம் காவல் நிலையத்திற்கு எப்படி வந்தது எனவும் கேட்டு இறந்தவரின் உடலுடன் உறவினர்கள் சாலையில் குவிந்து கதறி அழுது வருகின்றனர். இது பார்ப்பதற்கு பரிதாப காட்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அப்பகுதியில் பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பழனிவேல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.